ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இனிமேல் கடையில் வாங்க வேண்டாம், வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 3 வெங்காயம் நான் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதில் அடிப்பகுதியில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீக்கிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தப்பமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணால் தான் ஆனியன் பக்கோடாவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் கட் பண்ணதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா இதை வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. கலராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அந்த வெங்காயம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனால் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அரிசி மாவு எடுத்துக்கணும். அப்போ தான் அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த மாதிரி சலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா இந்த மாவு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் கடலை மாவு அதிகமாக இருக்கிறதே தெரியாது. ஆனால் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு அதே டேபிள் ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம பக்கோடா விடும்போது இந்த மாதிரி உதிர்ந்து வரணும். கட்டியாக விட்டோன்னா அது போண்டா மாதிரி ஆகிடும். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா திருப்பி விட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆனியன் பக்கோடா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.